வணக்கம்மா. நான் இன்றைக்கி பாலக் பருப்பு கீரை சிம்பிளான முறையில் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் செய்து தரேன் பாருங்கள். ஓகேவாப்பா? இப்போ வந்துட்டு நான் ஒரு குக்கரில் ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு மட்டும் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன் நான். ஓகேவா? அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் வெங்காயம், தக்காளி, வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். தக்காளி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 2 தக்காளி கொஞ்சம் நிறைய போடணும். அதே மாதிரி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு வேறு காரம் எதுவும் இல்லை. இந்த பச்சை மிளகாய் மட்டும் 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். சரியாப்பா? இதுதான் இது மஞ்சத்தூள். ஓகேவா? இது போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் போடுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம ஒரு 4-5 விசில் வர மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். ஓகேப்பா? அதை மூடி வைக்கணும். மூடிட்டு ஒரு 5 விசில் வந்தால் போதும். அது பருப்பு நல்லா இழைய வந்துடும். ஓகேவா? இது வந்தோடனே நம்மளுக்கு ஸ்டீம் வந்தோடனே நம்ம விசில் போடலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கி மஞ்சள் தூள் போட்டு அலசி, மஞ்சளும் உப்பும் போட்டு அலசி வச்சுருக்கேன். இதை நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேப்பா? இது வந்துட்டு ரொம்ப நல்லது. அயன் சத்தெல்லாம் ஜாஸ்தி இருக்குது இந்த கீரை. வாரத்தில் ஒரு வாட்டி அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ மேலே வந்துட்டு இது ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடணுமா, அதனால் நான் விசில் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டீம் வந்து ரெடியான மாதிரி இருக்குது. இப்போது 5 விசில் வந்தோடனே இழஞ்சி வந்துடும் பருப்பு. அப்போ வந்துட்டு நம்ம கீரை போட்டு எடுத்துடணும். இப்போ விசில் நல்லா வந்தோடனே உங்களுக்கு 5 விசில் வந்தோடனே நான் எப்படி பருப்பு வேக வைக்கிறேன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 5 விசில் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஸ்டீல் போனோன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் அவ்வளோதான்ப்பா. பருப்பு நல்லா வளர்ந்து வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம இதில் கீரையை போட்டு ஓகேங்களா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். கீரையை போட்டு ரொம்ப நேரம் வேகக்கூடாது, இல்லைன்னா அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும் நம்மளுக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ஓகே, நான் இந்த கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் போட்டு மூடி வைக்கலாம் வேண்டாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா போதும் நம்மளுக்கு. அப்போ தான் அந்த கலரும் மாறாது, அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள். அப்புறம் நான் எப்படி தாளிக்கிறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள். இது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்ல இது, கண் பார்வை நல்லா தெரியும் அதில். சரிங்களா? இது சாப்பிட்டோம் இரும்பு சக்தி நல்லா கிடைக்கும். பிபி சுகருக்கெல்லாம் நல்லது. எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும். ஓகேப்பா? அதனால தான் இந்த கீரையெல்லாம் நல்லா சாப்பிட்டோம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் நல்ல கீரை, எதனா ஒரு கீரை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். எப்படி நான் காமிச்சிட்டு நான் தாளித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான்ப்பா. கீரை வெந்துச்சு நல்லா. அவ்வளோதான், நல்லா மசிஞ்சிச்சு. அவ்வளோதான். இது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். நான் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ நான் கீரையை நான் தாளித்து காட்டுறேன். என்னென்ன பொருள் போடுறேன்றதை பாருங்கள். பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள். நான் இதில் இன்க்ரீடியன்ட் என்னென்ன போட்டேன்னா 2 பெரிய வெங்காயம் நிறைய போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெங்காயமும் தக்காளியும் அதே மாதிரி பெரிய தக்காளி 2 போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். பருப்பு ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பூண்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நிறைய போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான் நான் போட்ட இன்க்ரீடியன்ஸ். மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு தாளித்து நான் காமிக்கிறேன். ஒரு கடாயில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா போதும் உங்களுக்கு தாளிக்கிறதுக்காக. சரி, அப்புறம் இப்போ இதில் எண்ணெய் காஞ்ச உடனே நான் வடுகும் போட்டிருக்கேன். இதில் கடுகு, வெந்தயம் இது 3 போட்டிருக்கேன். 3 போட்டு நான் தாளிக்கிறேன். வேறு எதுவும் போடல நான் அதில். இந்த வடுகு மட்டும் போட்டாலுமே எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதுலேயே இருக்குது. அதனால் நல்லா வாசனையாக இருக்கும். இது போட்டு தாளித்தா நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு. இந்த வடுகு தான் நம்மளுக்கு ஹைலைட்டே அதில். ஓகேப்பா?
கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது பெருங்காயப்பொடி இதெல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சுட சுட கீரை கடையல் பாலக் பருப்பு ஓகேங்களா, கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஓகேப்பா. அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களை. ஓகேவா? பாய்.